உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. لا إله إلا الله. الحمد لله وكفى والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. قال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق رسول الله صلى الله عليه وسلم. உலகத்தாரை படைத்து உலகில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளையும் கண்ணுக்கு தெரிந்தது கண்ணுக்கு தெரியாது, பூமிக்கு கீழ் பூமிக்கு மேல் வானத்துக்கு மேல் வானத்தோடு இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளையும் படைத்து அதனுடைய தேவைகளை சரிவர பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும் முடித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். முழு மக்களும் வழி தெரியாது மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் முழு மக்களையும் மனிதர்களை புனிதர்களாக ஆக்குவதற்காக வேண்டி வந்து நரம்பின் விளிம்பை அடைந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய முறையிலே ஃபஅன்கதகும் மின்ஹா, நரகத்துடைய போர்டரில் நரகத்துடைய எல்லையில் இருந்த முழு மக்களும் நரகிலிருந்து திசை திரும்பி உயர்தரமான சுவனத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கிலே பாடுபட்ட எனது தலைவர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், கியாமத் நாள் வரும் வரைக்கும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகிலே மிகவும் உயர்தரமான மிகவும் ஒரு சிறந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உயர்வான கண்ணியமான சங்கைமிக்க சக்தி உள்ள அந்த அல்லாஹ் எந்த விடயங்களெல்லாம் நீங்கள் எடுத்து நடங்க என்பதாக ஏவி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டும் தவிர்ந்து விலகி நடங்கள் என்பதாக கூறப்பட்டுள்ளதோ நபி அவர்கள் வழிகாட்டியாக செய்து காட்டினார்களோ
அப்படிப்பட்ட விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக சம்பூர்ணமாக தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. பெருமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலே படைத்த படைப்புகளில் உன்னதமான சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் எம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதர்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த மனிதர்களும் சிறந்தவர்களாக ஈமான் கொண்டவர்களை விசுவாசிகளை ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கே தவிர, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கே தவிர வேறு எவருக்கும் சுவனம் இல்லை என்பதையும் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட உயர்தரமான சுவனத்தை படைத்து உங்களுக்கு இருக்கின்றது என்பதாக கூறியது மாத்திரமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் சிறந்தவர்களாக ஆகுவீர்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் பல இடங்களிலே பல விதமாக கூறியிருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமான காரியங்களும், ஒவ்வொரு தவறான, ஒவ்வொரு அல்லாஹுக்கு மாறான காரியங்களையும் நாங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே எமது உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி உண்டாகின்றது. அந்த கருப்பு புள்ளியை போக்குவதற்கு அல்லாஹ் பல வழிகளை வைத்திருக்கிறான். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு தவறை, ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய, அந்த பாவத்தை இல்லாமக்கக்கூடிய ஒரு நல்ல அமலை செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எமது உள்ளத்தில், எமது மனதில், எமது நெஞ்சில் கை வைத்து கேட்க வேண்டும், நான் எவ்வளவு தூரம் அமல் செய்கின்றேன்? எனது அமலுடைய பாரம் கூடுதலாக கனமானதாக இருக்கின்றதா, இல்லையானால் பாவத்துடைய பாரம் கனமாக இருக்கின்றதா என்பதை நாம் உள்ளத்தில் சற்று வைத்து சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் நிச்சயமாக, சத்தியமாக, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய பாவத்துடைய பாரம் கனமாக இருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், நாம் செய்யக்கூடிய ஒரு அமல், தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் கூட அன்பார்ந்தவர்களே, தொழுவது அல்லாஹ்வுடைய கட்டளை. நாம் தொழக்கூடிய நேரத்தில் எத்தனையோ விதமான பாவங்களுக்குரிய பரிகாரம் உண்டாகும். சலா, தொழுகை என்றாலே ஒரு இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்பு தேடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து நாம் தொழுகைக்கென நாம் வருகின்றோம். ஆனால் அந்த தொழுகையில் எவ்வளவு தூரம் இஹ்லாஸ் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்காகவே நாம் தொழுகின்றோம் என்பதை சற்று உள்ளத்தில் வைத்து சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் 99.9% கோட்டை விடுகிறோம் சகோதரர். நாம் ஏதோ தொழுகிறோம், ஆனால் என்ன தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம் என்பது நாம் முழுக்க முழுக்க தவறாக செய்கிறோம் சகோதரர். நல்ல ஒரு காரியத்தை செய்ய வந்து அதையும் பாவமான ஒரு காரியமாக மாற்றி செல்கிறோம். தொழுவதை ஆனால் தொழுவதற்கு முன்னால் சுத்தம் இருக்க வேண்டும். சுத்தத்தை உற்று நோக்குவோமே ஆனால் நாம் முழுக்க முழுக்க பிழையாக இருக்கிறோம். உதுவுக்கு முன்னால் சிறுநீர், எமது தேவைகளை முடிப்பதற்காக செல்கிறோம், அதில் ஜீரோவாக இருக்கின்றது. எனது உடல், உடை, இடம் அத்தனையும் சுத்தமாகும் வரை எனது தொழுகை சீரானதாக, சுத்தமானதாக மாறாது சகோதரர்களே. அதனால் நாம் ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் செய்யக்கூடிய உது இருக்கின்றது, இது எவ்வளவு சீராக இருக்கின்றது, எவ்வளவு சரியாக இருக்கின்றது. அதற்கு முன்னாலே நாம் சிறுநீர் கழிக்க செல்வோமே ஆனால் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் அன்பார்ந்தவர்களே, மிகவும் மிகவும் கவலைக்குரிய இடமாக இருக்கின்றது. அதை எவ்வாறு கூறுவதென்றால், சொல்வது எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு. அன்பார்ந்தவர்களே, சிறுநீர் கழித்துவிட்டு நாம் சுத்தம் செய்வது நாய் சுத்தத்தை போன்று சகோதரர்களே. நாய் சிறுநீர், ஏன்னா நாய் சுத்தம் என்று சொல்றேன் என்றால், நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, நாம் அன்றாடம் கண்டும் இருக்கிறோம். நாய் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதனுடைய காலை உயர்த்தி கொண்டு சிறுநீர் கழிக்கும். வெளிரங்கமாக நான் விளங்கியது என்ன என்றால், அதனுடைய சிறுநீர் அதிலே படுவது நஜீஸ் என்பதை விளங்கி இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாய் சுத்தத்தை போன்று நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறுநீர் கழித்து விட்டு கழுவுகிறோம், சுத்தம் செய்கின்றோம். அந்த சுத்தம் செய்யக்கூடிய விதம் எவ்வாறு என்றால் அன்பார்ந்தவர்களே,
நாம் கழுகின்றோம், அதனுடைய தண்ணீர் அதனுடைய நீர் கீழே விழுந்து எமது ஆடையை அசுத்தப்படுத்துகின்றது. அந்த அசுத்தத்துடன் இங்கே வந்து தொழுதுவிட்டு இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் நான் உன்னையே விசுவாசிக்கிறேன், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று நாம் கூறிக்கொண்டேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேர்வழியை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்து யஹூதிகள் நசாராக்களுடைய வழிகளிலிருந்து நீ வெறுத்தவர்களுடைய வழியிலிருந்து எம்மை பாதுகாரு என்பதாக நாம் தக்பீரை கட்டிக்கொண்டு துஆ கேட்போமே. ஆனால் எமது தொழுகையின் நிலை எங்கு சென்றிருக்கின்றது, நாம் கேட்கக்கூடிய துஆ எங்கு செல்கின்றது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, எது எவ்வாறாக இருந்தாலும் இன்று நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் அதாவது சரிவர விளங்குகின்றோம். என்ன என்றால், எங்கு பார்த்தாலும் எமக்கு பிரச்சனை, எங்கு திரும்பினாலும் எமது சமூகத்துக்கு பிரச்சனை என்றால் அன்பார்ந்தவர்களே, அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் சரியானதாகட்டும் பிழையானதாகட்டும் லாபம் தரக்கூடியதாகட்டும் லாபம் தராமல் நஷ்டத்தை தரக்கூடியதாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யக்கூடிய நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, அது அவ்வாறே வானை நோக்கி செல்கின்றது. வானை நோக்கி சென்றதும் அந்த அமல்கள் பார்க்கப்பட்டு அந்த அமல்கள் எவ்வாறு இருக்கின்றதோ அதுக்குரிய ஒரு கூலி இந்த பூமிக்கு இறங்குகின்றது. மேலே பார்த்து துப்பிவிட்டு எனது மூஞ்சில் எனது முகத்தில் விழக்கூடாது என்பதாக வாதிடக்கூடிய மொட்டத்தலையுடைய மடையர்களை போன்று எமது வாழ்வு கழிகின்றது சகோதரர்களே. என்றால் நாம் எப்பாவது எனது பாவத்தை நினைத்து நான் கண்ணீர் வடித்ததுண்டா சகோதரர்களே? எனது பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடம் தனிமையிலிருந்து எத்தனை பேர் நாம் அழுதிருப்போம், எத்தனை பேர் புலம்பி இருப்போம், எத்தனை பேர் கதறி இருப்போம், எத்தனை பேர் சஞ்சலப்பட்டிருப்போம். எனது தொழிலிலோ எனது குடும்பத்திலோ எனது அண்டை வீட்டாரிலோ நான் முகப்பத் கொள்ளக்கூடிய அன்பு கொள்ளக்கூடிய நேசம் வைக்கக்கூடியவரோ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால் நான் பதறக்கூடிய ஒரு பதட்டம், நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டேனே, அல்லாஹுக்கு மாற்றமாக நடக்கின்றேனே, அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுகிறேன் இல்லை என்ற விடயத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போமே. ஆனால் எதற்கு பதட்டம் உண்டாகின்றது, எதற்கு கைசேதம் உண்டாகிறது, எதற்கு கவலை உண்டாகின்றது என்று சொன்னார் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விடயத்தில் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தவறுகளுக்கும் எமது உள்ளம் கொஞ்சம் கவலைப்படுவது கிடையாது சகோதரர்களே. இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? அவர்கள் செய்த தவறின் காரணமாக நான் சோதிக்கப்படுகிறேன், அந்த ஒரு சாரார் செய்த பிழையின் காரணமாக நான் மிதிக்கப்படுகிறேன், எனது சமூகம் கொல்லப்படுகின்றது, எமது சமூகம் அழிக்கப்படுகின்றது என்று வெட்கங்கெட்டத்தனமாக நாம் பேசுகிறோம் சகோதரர்களே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹஜ்ரத் ஆயிஷாவும் இருக்கின்றாங்க. இந்த நேரத்தில் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்கள் பாரிய அளவில் சோதிக்கப்படுவார்கள், அதாவது நசிக்கப்படுவார்கள், மிதிக்கப்படுவார்கள் என்று கூறிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் ஏன் நசிக்கப்படுகிறார்கள்? அவர்களுடைய மெஜாரிட்டி குறைவாக இருக்குமா, அவருடைய வீதாசாரம் குறைவாக இருக்குமா என்பதாக கேட்கப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, அவர்களும் மிகவும் அதிகரித்தவர்களாக இருப்பார்கள், மிகவும் வலிந்திருப்பார்கள், நிறைந்திருப்பார்கள். இந்த காலத்தை ஒப்பிடலாம் சகோதரர்களே. இன்று உலகத்துடைய உலக ரீதியிலே உலகளாவிய ரீதியிலே எடுத்து பார்ப்போமே ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கூட இருக்கிறார்கள். ஆனாலும் அத்தனை பேரும் சப்பி துப்பப்பட்ட வைக்கோல்களை போன்ற சகோதரர்களே, அதே போன்று கடல் நுரைகளை போன்ற சகோதரர்களே, ஊதினால் வெடிக்கின்றார்கள். சப்பி துப்பப்பட்ட வைக்கோல்களில் எந்த பிரயோஜனம் மற்றது போன்று எமது சமூகம் பிரயோஜனம் மற்றதாக இருக்கின்றது. ஏன்? நான் சரியாக நடக்கவில்லை என்ற உணர்வற்றவர்களாக இருந்து விட்டோம். எமது உள்ளத்திலே வகன் வந்து விட்டது, துன்யாவுடைய மோகம் வந்து விட்டது, அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்கணுமே என்ற தன்மை அழிந்து விட்டது சோதரே. ஆனால் கண்ணியமிக்க மகத்துவமிக்க உயர்வான எந்த நபர் சோரத்திலே காலை வைப்பதற்கு முன்னால் யாருக்கும் வைப்பது ஹராமாக்கப்பட்டதோ எவர் இல்லை என்றால் அல்லாஹ் இந்த சோரத்தை படைத்திருக்க
மாட்டானோ, யாரை நேசனுக்குரியராக ஆக்கி வைத்தானோ, யாருடைய பெயரை அந்த அரிசிலே எழுதி வைத்தானோ அந்த ரப்புடைய பெயருடன் சேர்த்து அந்த நபி எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்வை கூறுகிறான், முன்பின் பாவங்களை நாங்கள் மன்னித்து விட்டோம், உங்களது முன்னேறுள்ள பாவங்களை மன்னித்து விட்டேன், பிந்திய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னேன். அந்த பரிசுத்தமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு நாளைக்கு என்ன பாவம் செய்திருப்பார்கள் சகோதரர்களே? அவருடைய பார்வை, அவருடைய வார்த்தை, அவருடைய புன்னகை, அவருடைய அசைவு, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு அசைவுகளும் முசும்புதல்களும் ஒரு நன்மையாக அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரமாக இருந்தது. அந்த நபியை கூறுகிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லது 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் எங்கே இருக்கின்றோம்? அந்த நபியை விட நீங்களும் நானும் அந்தஸ்தில் கூடியவர்களா சகோதரர்களே? எங்கே இருக்கிறோம் சகோதரர்களே? அடி பாதாள குழியிலே இருக்கிறோம் சகோதரர்களே. பாவம் என்பது எமக்கு கணக்கே இல்லாமல் இருக்கின்றது. அட்டி அட்டியாக தொன்கணக்கில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பேசுகின்றோம், எனது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கின்றது, எனது தொழில் பிரச்சனையாக இருக்கின்றது என்பதாக நாம் கூக்குரலிடுகிறோம். அதற்குரிய தீர்வு எங்கே இருக்கின்றது சகோதரர்களே? எங்கே இருக்கின்றது தீர்வு? எனது முஸ்லிமை நான் சொன்னால் அதற்குரிய தீர்வை அவர் தருவாரா? இல்லையானால் வேறு எவரிடம் சொன்னால் எமக்கு தீர்வு கிடைக்கும்? தீர்வை தருவதற்கு சரியான ஒருவன் இருப்பானே ஆனால் அது அவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது சகோதரர்களே. ஆனால் நாம் எல்லாம் மனத்திருப்தியுடன் சந்தோஷப்படுகிறோம். ஏதோ வருடத்தில் ஒரு முறை ரமலான் வந்துவிட்டால் அந்த 27ஆம் ஆண்டோ 21ஆம் ஆண்டோ 23ஆம் ஆண்டோ எல்லாரும் ஒன்று சேருகிறோம். ஹஸ்ரத் ஏதோ சொல்றாரு, நாங்களும் ஆமீன் கூறிவிட்டோம், நான் பரிசுத்தவானாக மாறிவிட்டேன் என்ற எண்ணத்துடன் திரும்பி செல்கிறோம் சோதரே. நாம் அவ்வாறு தௌபா செய்தாலும் கூட எனது இஸ்திக்ஃபார், எனது தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்பதை நாம் சற்று சிந்தித்திருப்போமா சகோதரர்களே? ஒருவர் இருக்கிறார், அவருடைய உடை ஹராமாக இருக்கின்றது, அவருடைய உணவு ஹராமாக இருக்கின்றது, அவருடைய செயற்பாடுகள் ஹராமாக இருக்கின்றது. எங்கே இஸ்திக்ஃபாரை நாம் அடைய முடியும் சகோதரர்களே? எங்கே பாவ மன்னிப்பை பெற முடியும் சகோதரர்களே? நான் செய்த ஒவ்வொரு தவறும் எனக்குத்தான் தெரியுமே தவிர இரண்டாம் அவருக்கு தெரியாமல் இருக்கும் பல தவறுகளும் பல பாவங்களும் சகோதரர்களே. நான் கண்ணால் பார்க்கக்கூடிய பார்வைகள் தவறு நடக்கின்றது, நான் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறு நடக்கின்றது. இஸ்திக்ஃபார் எங்கே சென்று விட்டது? ஒருவருடைய தௌபா கபூல் செய்யப்பட்டு விட்டதற்குரிய அடையாளங்கள் ஒன்றுதான் சகோதரர்களே, அவன் இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து சற்று மாறுகிறான் சகோதரர்களே. ஒன்று, அவன் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான், அந்த பாவத்துக்குரிய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் வெளியிருக்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும் சோதரே. ஒரு பாவத்தை ஒருவன் செய்து கொண்டிருந்தான், இப்பொழுதாக அவன் இஸ்திக்ஃபார் செய்து மாறிவிட்டான் என்றால் முதலாவதாக அவன் அதை விட்டு விலகுவான், அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வான். பாவத்தை விட்டு தவிர்த்து கொண்டான் என்பதற்காக வேண்டி அவர் பரிசுத்தவான் அல்ல சகோதரர்களே. அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கியதும் அவன் அல்லாஹ்வின் பக்கம் எவ்வளவு நெருங்கி இருக்கின்றான் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும், அதில் எந்தவித வேறுபாடும் கிடையாது. பாவத்திலிருந்து விடுபட்டால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் சகோதரர்களே. இரண்டாவதாக, எனக்கென ஒரு மௌத் இருக்கின்றது, நான் ஒரு நாள் மரணிப்பேன், அந்த மரணத்திற்கு பின்னால் என்னை படைத்த அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ், அவனை நான் சந்திக்க வேண்டும், அவனை நான் சந்திக்க வேண்டும். முகத்தில் கரையை பூசிக்கொண்டே பாவ கரையுடன் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை நான் எவ்வாறு சந்திப்பேன், அந்த அல்லாஹ்வை நான் எவ்வாறு சந்திப்பேன், அந்த மௌத்துடைய தருணம் வந்துவிட்டால் நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்பதை உணர வேண்டும் சகோதரர்களே. அப்படி பாவத்திலிருந்து விலக வேண்டும். யார் ஒருவன் உண்மையான முறையிலே நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் நல்லதோ கெட்டதோ அத்துணையும் அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் எனக்கு முன்னால் காட்டுவான். நான் நாளைக்கு கை செய்யறதுக்குரியவனாக மாறுவேனோ, கை செய்யறதுக்குரியவனாக மாறுவேனோ என்ற எண்ணம் எமது உள்ளத்தில் அச்சுறுத்த வேண்டும், எமது உள்ளத்தை கலக்க வேண்டும், எமது உள்ளத்தை அசைக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படி பயந்தே உலகில் ஒருவன் வாழ்வானே ஆனால், அல்லாஹ்வை பற்றிய பயத்துடனே ஒருவன் வாழ்வானே ஆனால், அல்லாஹ் சொல்கின்றான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கென என்னை பயந்து வாழ்பவனுக்கென அவனுக்கு அந்த
சுவனத்திலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன் என்பதாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் பயமே இல்லாமல் சென்று விட்டால் எங்கே நாம் அல்லாஹ்வின் பக்கம் வரப்போகின்றோம்? அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவன் அல்லாஹ்வுடைய பயத்தோடு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாவ கரைகளிலிருந்து ஓரமாக இருப்பானேயானால் அவன் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை இறக்குவான், மலக்குமார்களை அனுப்புவான். அவன் அல்லாஹ் ரப்பு தான், அவன்தான் அனைத்தையும் அறிந்தவன் என்ற எண்ணப்பாட்டோடு எண்ணத்தோடு நம்பிக்கையோடு இருந்து அதில் உறுதியாக இருப்பானேயானால் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. அப்படிப்பட்ட நல்லவர்கள் சீதேவிகள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனை பயந்து அஞ்சி அதில் மௌத் வரைக்கும் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அது மாத்திரமல்ல, மலக்குமார்கள் வந்து கூறுவார்கள், ஏ எனது நண்பனே, ஏ எனது சகோதரனே, எனது நேசத்துக்குரியவனே, உலகிலே வாழக்கூடிய காலத்தில் அத்துணை விடயங்களிலும் உனக்கு நான் எவ்வாறு ஒத்தாசையாக இருந்தேனோ, எவ்வாறு ஒத்துழைப்பாக இருந்தேனோ, இதே போன்று இன்றும் நாளையும் கபருக்கு சென்ற பின்னாலும் அதற்கு பிறகுள்ள அனைத்து வாழ்க்கையிலும் நாம் உமக்கு உதவியாக இருப்போம் என்பதாக நன்மாராயம் சொல்லி அவர்களுக்கு சோரத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுவார்கள். சகோதரர்களே, அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நாமே எமது உள்ளத்தில் கை வைத்து பார்க்க வேண்டும். இது எமக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைதானா? இந்த தீனை விட, இந்த இஸ்லாத்தை விட, இந்த தீனுடைய காரியங்களை விட வேறு ஏதாவது எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பதற்கு இஸ்லாத்தை படிக்க வேண்டும், தீனை படிக்க வேண்டும், அல்லாஹ்வை விளங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அறிய வேண்டும். சகோதரர்களே, அப்படி நாம் செய்து கொண்டே இருப்போமே ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நாம் பரிசோதனை செய்வோம். எனது தொழுகை எவ்வளவு தூரம் இருக்கின்றது நல்லதாக? அல்லாஹ் கூறிய பிரகாரம், நபியவர்கள் காட்டிய பிரகாரம் எங்கே இருக்கின்றது? தொழுகையை விட வேறு ஏதாவது ஒன்றுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? அதே போன்று தொழுகையில் குர்ஆனை ஓத வேண்டும். இந்த குர்ஆனுடைய விடயத்தில் நான் எவ்வளவு தூரம் முன்னிற்கின்றேன் என்பதை பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, குறை குற்றம், அதாவது மற்றவர்களை கிண்டுவது, மற்றவர்களை நசுக்குவது, மற்றவர்களை அவமானப்படுத்துவது கிடையாது. சகோதரர்களே, தெளிவாக நாம் விளங்கிக் கொள்வோம். எனது குழந்தைகளுக்கு இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை எவ்வளவு தூரம் உள்ளத்தில் நாம் ஆழ பதிய வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். குர்ஆன் என்றால் ஏதோ மொண்டசுரிக்கு பிள்ளைகள் போற அந்த கொப்பி புஸ்தகத்தை போல ஒரு மூளைக்கு தள்ளி வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, நாளைக்கு அதே குர்ஆன் எமக்கு எதிராக வாதாடும். சகோதரர்களே, அதே குர்ஆன் எமக்காக வாதாடும். சகோதரர்களே, அந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டிய நானும் நீங்களும் சகோதரர்களே, அந்நியவர்கள் அல்ல. இன்று நாம் செய்த அந்த பொடுபோக்கின் விளைவு அந்நியவர்கள் குர்ஆனை கை கெடுக்கிறார்கள், எமது சரியா சட்டங்களை கை கெடுக்கிறார்கள், எமது கடமையை கையடிக்கிறார்கள் என்று சொன்னால் சகோதரர்களே, எங்கே நாம் சென்று விட்டோம்? கல்விகளுக்கு, ஏனைய கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை இந்த குர்ஆனுக்கு கொடுக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, ஏதோ நான் பிறந்தேன், வாழ்ந்தேன், கல்யாணம் முடிச்சேன், பிள்ளை ஊட்டிய பெற்றேன், நான் நாளை மன்னரை போகக்கூடிய, மன்னருக்கு செல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதை நினைத்தே இருந்தால் நாளைக்கு சாலிகான குழந்தையை நான் விட்டு சென்றவனாக மாற முடியுமா? அன்பார்ந்தவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆனை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சீரானதாக, சரியானதாக, நிம்மதி உள்ளதாக மாறும். சகோதரர்களே, அதே போன்று நாம் அல்லாஹ்வை ஞாபகத்துடன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டியன ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உருவாக்க வேண்டும். கண் கலங்கி அழ வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட வேண்டும். திக்ர் என்றால் ஏதோ பெரிய தஸ்பீஹை வைத்துக் கொண்டு அல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், இது மாத்திரமல்ல. சகோதரர்களே, நான் மனைவியுடன் இருக்கக்கூடிய நேரத்திலும் எனது வாழ்வு திக்ராக மாற வேண்டும். மனைவிக்கு அநியாயம் செய்யக்கூடிய பண்பிலிருந்து விலக வேண்டும். பெண்கள் ஆகியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனது கணவனுக்கு நான் மாறு செய்தால் அங்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்கிறேன், அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலிருந்து ஓரமாறு என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். விசேஷமாக சுருக்கமாக சொல்வதை ஆனால் அல்லாஹ்வை பயந்து இருக்கக்கூடிய ஒருவன் அல்லாஹு அக்பர் என தக்பீர் கட்டிவிட்டானே
இல்லையானால் அவனது கண்களில் கண்ணீர் கொட்ட வேண்டும் சகோதரர்களே. ஒன்று அல்லாஹ்வின் நேசத்தினால் கொட்ட வேண்டும், அடுத்ததாக அல்லாஹ்வின் அச்சத்தினால் கொட்ட வேண்டும். தொழுகிறோம், நெத்தியும் கறக்கின்றது, உடம்பும் கிளைகின்றது, அனைவரும் கூறுகின்றார்கள் தொழுகையாளி என்பதாக. எங்கே எமது தொழுகை பெற்று விட்டது? நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். தொழுகை என்பதை சுருட்டி நீ தொழுத தொழுகை நீ ஏற்றுக்கொள் என்பதாக முகத்தில் அடிப்பானேயானால், முகத்தில் தூக்கி எறிவானேயானால் சகோதரர்களே, அங்கே உதவி செய்வதற்கு யார் இருக்க முடியும்? தொழுகை சீரானதாக மாறுமேயானால் எனது வாழ்க்கை சீரானதாக மாறும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக மாறுவேன். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், தொழுகையை சரிவர நீங்க செய்யுங்க, அதிலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்க மோசமான காரியத்திலிருந்து விடுபடுவீர்கள் என்பதாக ஆக விசேஷமாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது எமது பொறுப்பாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யார் அவருடைய பட்டோலை பார்த்து சந்தோஷப்படைய வேண்டும், அவருடைய பட்டோலை அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதாக யார் விரும்புகிறாரோ அவர் அதிகமான முறையில் இஸ்திக்பார் செய்து கொள்ளட்டும் என்பதாக கூறினார்கள். அதே போல ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யார் அவருடைய கஷ்டங்கள் அவருடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்பதாக விரும்புகிறாரோ அவர் அதிகமான முறையில் இஸ்திக்பார் செய்யட்டும் என்பதாக கூறுகிறார்கள். இதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்களே, ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஒரு மஜ்லிஸ் இருக்கின்றது, அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஓடி ஓடி வருகிறார், வந்து கேட்கின்றார், ஏ இமாமே, ஏ ஹசன் பசரியே, இப்பொழுது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றது, எனக்கு குழந்தைகள் இல்லை, நான் என்ன செய்ய? ஏ மனிதனே, நீ இஸ்திக்பார் செய் என்பதாக அனுப்பிவிடுகிறார்கள். இவ்வாறாக பல கேள்விகளை கேட்கிறாங்க. கேட்ட அனைத்துக்கும் மழை இல்லை, எங்களோட தோட்டத்துக்கு தண்ணி தேவை, நான் என்ன செய்ய? இஸ்திக்பார் செய்யுங்க என்பதாக கேட்கிறாங்க. இப்படி பல கேள்விகளுக்கு ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரே பதிலா, ஒத்த பதிலா இருந்தது, நீங்க அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க என்பதாக கூறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்கள் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களை போன்றவர்கள் அல்ல, அப்பிருந்தவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ஏ உஸ்தாத் அவர்களே, ஏ ஹசன் பஸ்ரியே, நீங்க வந்து கேட்ட அத்துணை பேருக்கும் ஒரு வார்த்தையா ஒத்த பதில் தானே சொன்னீங்க, இஸ்திக்பார் செய்யுங்க என்பதாக கூறினீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சூரத்து நூஹ்ல வரக்கூடிய ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. இந்த ஆயத்தை நீங்க பார்க்கலையா? இந்த ஆயத்தை நீங்க படிக்கலையா? இந்த ஆயத்தை நீங்க விளங்கி கொள்ளலையா என்பதாக கேட்கிறாங்க. அந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அதாவது இஸ்திக்பார் செய்யுங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பு கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, அவன் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தேவையான மாதிரி அல்லாஹ் மலையை பொழிய செய்கிறான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுடைய சொத்து சுகங்கள் அல்லாஹ் பரக்கத்தில் செய்கிறான், சொத்து சுகங்கள் அல்லாஹ்வுடைய உதவியில் இருக்கிறான். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தையை தர்றான். வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உலகிலே வாழ்ந்து உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கென உயர்தரமான சோலத்தை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இதை நீங்க பார்க்கலையா என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, எனது வாழ்வின் வெற்றிக்கும், எனது வாழ்வின் ஜெயசீலத்துக்கும், எனது நிம்மதிக்கும், எனது சந்தோஷத்துக்கும், எனது குடும்ப பிரச்சனைக்கும், எனது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும், எனது குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனைக்கும், எனது குழந்தைகள் எனக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும், கணவன் மனைவிக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கும், மனைவி கணவனுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கும், தொழிலாளி முதலாளிக்கு கட்டுப்படாமல் இருப்பதும், முதலாளி அதாவது தொழிலாளி முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமையை மாறு செய்வதற்கும், இவ்வாறு அத்தனைக்கும் ஒரே தீர்வு சோதனை குர்ஆன் ஹதீஸுடைய நூறிலிருந்து, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலிருந்து ஒரே தீர்வு, ஒரே மருந்து. பஸ்ஸை போய்த்து கூல் பண்ண தேவையில்லை, மனைவியை போய்த்து தலையை தடாவி கூல் பண்ண தேவையில்லை, எனது குழந்தைகளை மிச்சம் கொஞ்சம் கொண்டு நிற்க தேவையில்லை. அத்தனைக்கும்
அத்தனைக்கும் ஒரே தீர்வும் இஸ்திக்ஃபாரை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாத சோதரே. ஆகவே உலகில் வாழக்கூடிய காலத்திலே சீரானவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் நன்மாராயம் சொன்ன கூட்டத்தில் நாம் மாற வேண்டும். இதற்காக வேண்டி வல்லவன் அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித் தருவானாக. அல்லாஹ் உன்னின் பக்கம் மன்றாடக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அதாவது இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கத்தை எமக்கு தந்தருவாயாக. அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் நாம் மரணிப்போம் யா அல்லாஹ், அதில் எந்தவித சந்தேகம் கிடையாது யா அல்லாஹ். அழுக்கூடியவர்களாக எமது ரூஹை கைப்பற்றி விடாதே யா அல்லாஹ். சிறந்தவர்களாக சுத்தமானவர்களாக எம்முடைய ரூஹை கைப்பற்றி யா அல்லாஹ். நாளைக்கு உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்திலே கசடு பிடித்தவர்களாக, மோசடி உள்ளவர்களாக, நிபாத்தனம் உள்ளவர்களாக, ஒவ்வொருவருக்கும் குழி வெட்டிய நிலைமையிலே எம்மை நீ சந்திக்காதே அல்லாஹ். உனது பொருத்தத்தை பெற்றோருடைய கூட்டத்திலே எம்மை ஆக்கிறியா அல்லாஹ். உமது பொருத்தத்தை பெற்றவர்களாக எம்மை ஆக்கிறியா அல்லாஹ். உலகிலிருந்து பிரியக்கூடிய நேரத்திலே உன்னை நம்பியவர்களாக, உன்னுடைய மேலே முழுமையான நம்பிக்கையுடையவர்களாக எமது ரூஹை கைப்பற்றி விடியா அல்லாஹ். எமது பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எமது கல்வி கற்று தந்த உஸ்தாமருடைய பாவங்களை மன்னித்திடியா அல்லாஹ். எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திடியா அல்லாஹ். இன்று எத்தனை பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அத்தனை பேருடைய நோயை குணப்படுத்தி விடியா அல்லாஹ். எம்மைக்கு எத்தனை பேர் கபராளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபரை உயர்தமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய கபராக ஆக்கி வைத்தியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين.